வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கம்பேரிசன். ஒரு 160 சிசி செக்மெண்ட்ல பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாரி இருக்கக்கூடிய ஒரு 5 பைக்ஸ வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். பஜாஜ்ல பல்சர் N 160, டிவிஎஸ்ல அப்பாச்சி 160 4V, ஹீரோல எக்ஸ்ட்ரீம் 160R, யமகால MT, ஃபைனலா ஹோண்டால ஹார்னட். இந்த 5 பைக்கை நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம். ஒரு பைக்கும் ஒரு செக்மெண்ட்ல டாப்ல வந்து வரும். ஒரு பைக் பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்கும். ஒரு பைக்ல பிக்கப் வந்து நல்லா இருக்கும். ஒரு பைக் வந்து லுக் வைஸ் வந்து அட்டகாசமா இருக்கும். ஒரு பைக் வந்து பில்லியன் சீட் நல்லா கம்ஃபர்டபுளா வந்து இருக்கும். ஒரு பைக்ல வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு பைக் வந்து பிரைஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ எந்தெந்த செக்மெண்ட்ல எந்த பைக் வந்து டாப்ல வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரி ஆட்டோமொபைல் சம்பந்தமா பைக் சம்பந்தமா உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இன்ஸ்டால எங்ககிட்ட வந்து கேளுங்க. மறக்காம நம்மளோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு பைக்ல வந்து பவர் எந்த பைக்ல வந்து பவர் அண்ட் டார்க் வந்து டாப்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு 5 பைக், இப்போ அந்த 5 பைக்ல வந்து ஃபர்ஸ்ட் பல்சர் N 160 இருக்கட்டும், அப்பாச்சியா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரீமா இருக்கட்டும், இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா 160 சிசியில் வந்து வந்துடும். அடுத்து யமகால MT எடுத்திருக்கோம். MT பொறுத்த வரைக்கும் 155 சிசி தான். பட் பவர் அண்ட் டார்க் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு அதில் வந்து இருக்கும். சேம் டைம் வந்து டிசைனும் அந்த மாதிரி இருக்கும். அதேமாதிரி ஹார்னட் பொறுத்த வரைக்கும் வந்து 184 சிசி தான். அப்போ வந்து இப்போ இந்த 4 பைக்ஸை விட ஹார்னட் தானே பவர் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கிடையாது. எந்த பைக் வந்து அதிக பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து N 160 பொறுத்த வரைக்கும் 15.7 பிரேக்காஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்பாச்சி 160 4V, அப்பாச்சி பொறுத்த வரைக்கும் 17.2 பிரேக்காஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் 16.6 பிரேக்காஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். MT பொறுத்த வரைக்கும் 18.1 பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபைனலாக ஹார்னட் 16.7 பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த 5 பைக்கில் பார்க்குறப்ப நமக்கு MTயில் தான் வந்து பவர் அதிகம். 18.1 பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து வந்து டார்க்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா பல்சர் N 160 பொறுத்த வரைக்கும் 14.6 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்பாச்சி பொறுத்த வரைக்கும் 14.7. அடுத்து எக்ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் 14.6. MT எடுத்துக்கிட்டோன்னா 14.1. ஃபைனலாக ஹார்னட் எடுத்துக்கிட்டோன்னா 15.7. ஸோ டார்க் அடிப்படையில் பார்க்குறப்ப நமக்கு வந்து ஹார்னட் வந்து அதிகமான டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த புல்லிங் பவர் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். இதை தாண்டி சீட்டோட ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக ஹைட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் ஷார்ட் ரைடராக இருந்தீங்க அப்படின்னா சீட்டோட ஹைட் வந்து கம்மியாக பார்த்து அந்த மாதிரி பைக்கை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம பார்க்குற 5 பைக்குமே வெயிட் வந்து ஹெவியாக இருக்கக்கூடிய பைக்ஸ் தான். 140 kgக்கு மேலே வெயிட் வந்து இருக்கும். அப்படி இருக்கிறப்ப சீட்டோட ஹைட் வந்து எதில் லோவாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பல்சர் N 160 பொறுத்த வரைக்கும் 795 mm சீட்டோட ஹைட்டு. அடுத்து அப்பாச்சி பொறுத்த வரைக்கும் 800 mm. அடுத்து எக்ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் 795 mm. MT பொறுத்த வரைக்கும் 810 mm. ஃபைனலாக ஹார்னட் வந்து 795 mm. ஸோ இப்போ நம்ம பார்த்த பைக்கில் பல்சராக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரீமாக இருக்கட்டும், ஹார்னட்டாக இருக்கட்டும் 795 mm. சீட்டோட ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா MTயில் ஒரு 15 mm பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா நமக்கு வந்து வெயிட் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோன்னா பல்சர் N 160 பொறுத்த வரைக்கும் 147லேருந்து 152 கிலோ வரும். பேஸ் மாடல் எடுத்தோன்னா 147, டாப் எண்ட் போனோம் அப்படின்னா 152 கிலோ வந்து வரும். அடுத்து வந்து அப்பாச்சியை பொறுத்த வரைக்கும் 146 கிலோ வரும். எக்ஸ்ட்ரீமும் 146 கிலோ. MT வந்து 141 கிலோ வந்து வரும். ஃபைனலாக ஹார்னட் வந்து 142. ஸோ இந்த 5 பைக்கில் வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா MT வந்து இருக்குது. பட் சேம் டைம் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்கிறதுனால நமக்கு காம்பாக்டாகவும் வந்து இருக்கும். ஸோ வெயிட் வந்து நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ரைடாக இருக்கீங்க, ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னா MT உங்களுக்கு ஏற்ற ஒன்றா இருக்கும். சேம் டைம் வந்து பில்லியன் கம்ஃபர்ட் அந்த ரியர் சீட் அப்படின்னு பார்க்குறப்ப MT வந்து ரொம்ப காம்பாக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த வெயிட் விஷயத்தை நீங்கள் வந்து யோசித்து வண்டி வாங்குறப்ப அந்த சீட் விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுட்டு தான் பார்க்கணும். அடுத்து வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பல்சர் பார்த்தீங்கன்னா 165 mm வரும். அப்பாச்சி 180 mm. அடுத்து வந்து எக்ஸ்ட்ரீமும் 165 mm வரும். MT 170. அடுத்து ஃபைனலாக ஹார்னட் வந்து 168 mm. இந்த 5 பைக்கில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இருக்கிறதுலே அதிகம் எதுன்னு கேட்டிங்கன்னா அப்பாச்சியில் 180 mm வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க அந்த ஒரு மார்க்கெட் போட்டினால எல்லா பைக்லையுமே நமக்கு வந்து USG வந்து கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே 37 mmல USG கோல்டன் கலரில் வந்து கொடுக்குறாங்க. பைக்குக்கான லுக்கு செம்மையாக இருக்குது. 5 பைக்குமே வந்து நல்லாயிருக்கும். அதுமாதிரி ரியரில் மோனோஷாக் 5 பைக்ஸ்லையுமே நமக்கு வந்து கொடுக்குறாங்க. பிரேக்கிங் அப்படின்னு போனோன்னா பிரேக்கிங்னு எடுத்துக்கிட்டாலுமே 5 பைக்லையுமே டிவல் சேனல் ABS வந்து கொடுக்குறாங்க. டிஸ்கோட சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பல்சர் பொறுத்த வரைக்கும் 300 mm ஃப்ரண்ட் டிஸ்கோட சைஸ் வரும். ரியரில் பார்த்தீங்கன்னா 230 mm. அடுத்து வந்து அப்பாச்சி பொறுத்த வரைக்கும் 270 mm ஃப்ரண்ட்டு, 240 mm ரியரில் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து எக்ஸ்ட்ரீம் வந்து 276 mm வரும். ரியரில் 220 வந்து வரும்.
அடுத்து வந்து நமக்கு எம்டி பொறுத்தவரைக்கும் 282 எம்எம் ஃப்ரண்ட்டு, ரியரில் 220 எம்எம். ஃபைனலாக ஹார்னட்டுமே 276 எம்எம் ஃப்ரண்ட்டு, ரியரில் வந்து 220 எம்எம். இப்போ இதில் நம்ம ஃப்ரண்ட் டிஸ்க் சைஸு எதில் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னா பல்சரில் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க, 300 எம்எம் கொடுக்குறாங்க. ரியர் டிஸ்க்னு எடுத்துக்கிட்டோன்னா அப்பாச்சியில் 240 எம்எம் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து டயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பல்சர் பொறுத்த வரைக்கும் 180 கொடுக்குறாங்க. அடுத்து அப்பாச்சி 90 கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரீம் வந்து 180 வந்து கொடுக்குறாங்க. அடுத்து நமக்கு எம்டியும் 180 வந்து கொடுக்குறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹார்னட் வந்து 110/70 வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து 100 டயரோட சைஸுக்கும் செக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இப்போ வந்து 180 வந்து எந்தெந்த பைக்கில் கொடுத்துருக்காங்கன்னா பல்சரில் 180, எக்ஸ்ட்ரீமில் 180, எம்டியில் 180ங்கிறப்ப நமக்கு வந்து கிரிப்பு வந்து நல்லாயிருக்கும். நமக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக போய் பிரேக் அப்ளை பண்ணோன்னா கண்ட்ரோல் வந்து இருக்கும். இப்போ அப்பாச்சியில் 90 கொடுக்குறாங்க. 90 செக்ஷன் அப்படிங்கிறப்ப லைட்டில் ஓட்டும்போது ஒரு லைட் ஃபீல் வந்து வரும். சேம் டைம் ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாக நமக்கு வந்து இருக்கும். ஹார்னட்டில் 110/70 இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் ப்ராட் சைஸில் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நமக்கு நார்மல் ரோடை தாண்டி ஒரு கார்னர் பண்ணுறப்போ கூட நமக்கு வந்து நல்ல கண்ட்ரோல் இருக்கும், கிரிப்பு வந்து இருக்கும். அடுத்து ரியர் டயர்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு பல்சர், அப்பாச்சி, எக்ஸ்ட்ரீம் இது மூணுலையுமே 130/70 செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. எம்டி மற்றும் ஹார்னட்டில் 140/70 வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து 140 அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நமக்கு செக்ஷன் வந்து பெருசாக வருது, கொஞ்சம் ப்ராடாக நமக்கு வந்து வரும். அப்போ வந்து டயர் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹார்னட்டில் வந்து ஃப்ரண்ட்டு மற்றும் ரியர் ரெண்டுமே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து மைலேஜ்னு பார்த்தோன்னா இப்போ நம்ம பார்த்த 5மே வந்து அந்த 160 கேட்டகரியில் வரும். ஹார்னட் மட்டும் 180ல் வரும். ஸோ எல்லாமே வந்து ஒரு 40லேருந்து 45 வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும். இப்போ இதில் இன்னுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக வேணும், ஒரு எக்கானமிலே நீங்கள் போவீங்க, நீங்கள் ஓட்டுற இடமும் ரொம்ப டிராஃபிக்காக இல்லை, கொஞ்சம் மைலேஜ் பெட்டராக வேணும் அப்படின்னா பல்சரோ அப்பாச்சோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எக்கானமியில் நீங்கள் போகிறப்ப 45+ உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். இப்போ அடுத்து வந்து ஒரு டிசைன் பார்ட்டுக்கு வந்து வரும். இப்போ டிசைன் பார்ட் அப்படிங்கிறப்ப N160 பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து ஒரு யூத்ஃபுல்லான லுக்கில் வந்து இருக்கும். என்எஸ் இருக்கிறப்ப என்எஸ்ங்கிறது ஒரு பழைய டிசைன், பல வருஷமாக வச்சுருக்காங்க. அதை தாண்டி கொஞ்சம் ட்ரெண்டியாக கொடுக்கணும், இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா N160 வந்து கொடுக்குறாங்க. அடுத்து அப்பாச்சி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஆல் டைம் அல்டிமேட்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து அந்த ஹெட்லைட்டோட மவுண்ட்டு ப்ளஸ் வந்து ஃபியூவல் டேங்க் எக்ஸ்டென்ஷனு, கீழே வரக்கூடிய கவுல், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கர அக்ரெசிவாக வந்து கொடுத்துருப்பாங்க, பார்க்க வந்து நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு வந்து பல்சரும் வேணாம், அப்பாச்சியும் வேணாம், ஏன்னா நிறைய பேர் பசங்க எல்லாருமே அதான் வச்சுருக்காங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணலாம், ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் வந்து நல்லா இருக்க மாதிரி புதுசாக போகலாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் வந்து போகலாம். அடுத்து எம்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்த்த 5 பைக்லேயே பயங்கர அக்ரெசிவ், பயங்கர ஷார்ப் அப்படின்னா அது வந்து எம்டி தான். அடுத்து ஹார்னட் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய பைக்குக்கான ஃபீல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு டீசெண்டான பவர், பட் வந்து நல்லா ஒரு அக்ரெசிவாக இருக்கும். ஒரு காம்பாக்டாக 2 பேர் உட்காந்து போகலாம், கம்ஃபர்டபுளாக வந்து போகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹார்னட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை தாண்டி இப்போ நம்ம பார்த்த ஸ்பெசிஃபிகேஷன் கம்பாரிசன் தாண்டி ஒரு பைக்லேயே ஒரு விஷயம் வந்து யூனிக்காக வந்து இருக்கும், ஒரு ப்ளஸ்ஸாக வந்து இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக வந்து பார்ப்போம். முதல்ல வந்து பல்சர் N160 பொறுத்த வரைக்கும் அந்த டிசைன் அல்டிமேட்டு, அதை தாண்டி ப்ரொஜெக்ட் ஹெட்லைட் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஹெட்லைட்டோட டிசைனுமே நமக்கு வந்து நல்லாயிருக்கும். அதேமாதிரி அண்டர்பில்லி எக்ஸாஸ்ட் வந்து கொடுக்குறாங்க, எக்ஸாஸ்ட் இருக்கிறதே வந்து தெரியாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைக்குக்கான ஒரு நல்ல லுக்கை வந்து கொடுக்கும். அதை தாண்டி இப்போ வந்து 5 பைக்ஸ்லையுமே நமக்கு வந்து கனெக்டிவிட்டி ஃபீச்சர் வந்து இருக்குது. அதில் வந்து ஒரு படி மேலே போய் N160 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வசதி வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி நமக்கு வந்து ரைடிங் மோட்ஸும் ABS மோட்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பல்சரில் வந்து கொடுக்குறாங்க. இப்போ அடுத்து வந்து அப்பாச்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கலர்டு அலாய் வீல்ஸ் வந்து கொடுப்பாங்க. பைக்குமே வந்து கலர்ஸும் அட்ராக்டிவான கலர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி நமக்கு வந்து டாப் மாடல் போகிறோம் அப்படின்னா நமக்கு பிரேக்கு லிவர்லாம் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது வந்து டாப் மாடலில் வந்து கொடுக்குறாங்க. எம்டிக்கு அடுத்து இந்த செக்மெண்ட்டில் பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து இருக்கும். அப்போ வந்து சீட் கம்ஃபர்ட்டும் நமக்கு வந்து நல்லாயிருக்கும், லுக் வைஸும் வந்து நல்லாயிருக்கும். பெட்டல் டிஸ்க் பிரேக்ஸும் வந்து கொடுக்குறாங்க அப்பாச்சியில். அடுத்து வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் வந்து எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் டைப்பில் சீட் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சீட்டை வந்து சிங்கிள் பீஸ் சீட்டாக பில்லியனுக்கும் நல்லா கம்ஃபர்டபுள் வர மாதிரி எக்ஸ்ட்ரீமில் வந்து மாற்றிருக்காங்க. அப்போ வந்து ஒரு புதுசாக இப்போ தான் கல்யாணம் இருக்குது, யங் கப்பலாக இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி லேடிஸ்க்கும் ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி சீட் கம்ஃபர்ட் வந்து எக்ஸ்ட்ரீமில் நமக்கு வந்து வரும். அதேமாதிரி LCD டிஸ்பிளே தான், பட் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி எமர்ஜென்சி பேனிக் பிரேக்கிங் அந்த ஒரு ஃபீச்சரும் வந்து எக்ஸ்ட்ரீமில் கொடுக்குறாங்க. நம்ம ஒரு ஹார்ஷாக பிரேக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து 4மே நமக்கு வந்து பிளிங்க் ஆகும், பின்னாடி வரவங்களுக்கும் ஒரு அலர்ட் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு ஃபீச்சரும் எக்ஸ்ட்ரீமில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து எம்டி பொறுத்த வரைக்கும் R15 இன்ஜின், பவர்ஃபுல்லான இன்ஜின், அவங்களோட VVA டெக்னாலஜி வந்து வரும். அதுமாதிரி பவருக்கு ஏற்ற மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து கொடுக்குறாங்க. அக்ரெசிவாக இருக்கும், கட்டடிச்சு ஓட்டலாம். ஸோ பசங்க வந்து ஒரு விருப்புற மாதிரி ஒருத்தர் மட்டும் போகிறப்ப நல்லா கம்ஃபர்டபுளாக கட்டடிச்சு போகிற மாதிரி எம்டி வந்து இருக்கும்.
ஃபைனலாக ஹார்னட் பொறுத்த வரைக்கும் டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க, பெட்டல் டிஸ்க் பிரேக் வந்து கொடுக்குறாங்க, கீ ஸ்லாட்டே வந்து நமக்கு வந்து ஃபியூவல் டேங்க்கில் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் யூனிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நல்ல ஒரு பெரிய பைக்குக்கான ஃபீல் வரும். டீசெண்டான பவர் தான், பட் இன்ஜின் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஹோண்டா செலக்டபிள் டார்க் கண்ட்ரோல் வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஸ்லிப்பரி ரோட்ஸில் வந்து நமக்கு கண்ட்ரோல் வந்து இருக்கும், டயர் வந்து ஸ்லிப் ஆகாமல் வந்து இருக்கும். ஸோ இன்ஜினும் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா N160 பொறுத்த வரைக்கும் 1,21,000 1,43,000 வரைக்கும் வந்து வரும். அப்பாச்சி பொறுத்த வரைக்கும் 1,20,000 1,40,000 வரைக்கும் வந்து வரும். எக்ஸ்ட்ரீம் வந்து 1,40,600 வந்து வரும். எம்டி வந்து 1,71,000 1,76,000 வரைக்கும் வரும். கலர்ஸ்க்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் வந்து மாறும். அடுத்து ஃபைனலாக ஹார்னட் பொறுத்த வரைக்கும் 1,57,500 வந்து வரும். ஸோ வந்து விலை, ஸ்பெசிஃபிகேஷன், ஃபீச்சர்ஸ் இது அடிப்படையில் நம்ம வந்து எடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஓரளவு காஸ்ட் எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ப்ரைஸில் வந்து இருக்கணும், நல்ல மைலேஜும் கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து N160 இல்லைனா அப்பாச்சியோ வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை முழுக்க எனக்கு வந்து பவர் தான் முக்கியம், பவர் பைக்கு வந்து அட்டகாசமாக அக்ரெசிவாக வேணும் அப்படின்னா எம்டி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் புதுசாக வேறு ட்ரை பண்ணலாமே, ஏன்னா வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா பல்சர் அப்பாச்சி தான் பசங்க எல்லாருமே வாங்குவாங்க. அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் புதுசாக போகலாம் அப்படிங்கிறப்ப தாராளமாக எக்ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் வந்து போகலாம். இதை தாண்டி எனக்கு வந்து இன்ஜினோட லைஃப் நல்லா இருக்கணும், நல்லா ஸ்மூத்தாக வந்து இருக்கணும், ஒரு பெரிய பைக்குக்கான ஃபீலும் வந்து இருக்கணும், நல்லா கம்ஃபர்டபுளாக வேணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஹார்னட் வந்து போகலாம். ஹார்னட் பற்றி சொல்லணும்னா ஒரு 200cc பைக்கை விட இதில் மைலேஜ் வந்து அதிகமாக நமக்கு வந்து வரும். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வந்து இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு இந்த 5 பைக்ஸில் எந்த பைக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னும், அதேமாதிரி இந்த 5 பைக்கில் ஏதோ ஒரு பைக் நீங்கள் வந்து பல வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரியல் டைமில் உங்கள் பைக் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.